வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போறேன். முதல்ல வெங்காயம் கொஞ்சம் இருக்கு என்னோட தோட்டம் ஃபுல்லா. ஆனா இது ரொம்ப டைட்டான மண்ணு அப்படிங்கிறதுனால சரியா ஊற மாட்டேங்குது. பட் ஆனா சாம்பார் வெங்காயம் சைஸ்க்கு என்னுடைய வெங்காயம்லாம் ஊறி இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ நட்டாலுமே ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வரும். ஆனியன்ஸ் கொஞ்சம் பெருசா வரும் இதை விட. ஆனா இந்த வாட்டி இவ்வளோ சின்ன சின்ன ஆனியன்ஸ் தான் வந்தது. இட்ஸ் ஓகே. ஆனா ஸ்ப்ரிங் ஆனியன் நான் நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த குட்டி குட்டி சாம்பார் வெங்காயம் சைஸ்க்கு இருக்கிறதும் ஓகே தான். அதை அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் என்னுடைய கீரைகள் அறுவடை பண்றேன். ஆக்சுவலி கீரை என்ன இப்படி வாடி போயிருக்குன்னு பாக்குறீங்களா? இது காலையில ரொம்ப ஏர்லியா ஹார்வெஸ்ட் பண்றேன்னா இன்னும் சரியா இலைகள் ஓப்பன் ஆகவே இல்லை மார்னிங் அப்படிங்கிறதுனால. அதனால இப்படி இருக்கு. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். அது பருப்பு கீரை, அப்புறம் கொஞ்சம் புளியஞ்செடியில ரொம்ப எங்கா இருக்கிற புளிய இலைகளை அறுவடை பண்ணிக்கிறேன். அண்ட் மற்ற கீரைகள் கார்டன்ல இருக்கிற மற்ற கீரை எல்லாம் அறுவடை பண்ண போறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் டே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு நாளும் கீரைகள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இன்னியோட மாடி தோட்டத்து அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்.